அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, காலையில் எழுந்துக்கும் போதே ரொம்ப பசி. நைட்டும் நல்லா சாப்பிட்டு தான் படுத்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்துக்கும் போதே பசி. சரி, இட்லி தோசைலாம் வேணாம், நம்ம நியூவாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 3 கேப்சிகம் 3 கலர்லேயும் இருந்துச்சு. அது 5 முட்டை எடுத்துகிட்டு இதில் 3 தான் காமிச்சிருக்கேன். கேப்சிகம் 3 கலரு. ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் கட் பண்ணணும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது 2 பேருக்கு உண்டான டிஃபன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன். நான் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு 5 முட்டையும் உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ இதுக்கு கூட சால்ட்டு அண்ட் பெப்பர் ரெண்டுத்தையும் போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப குக் பண்ண வேணாம். இதுக்கு கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் 3 கலரில் இருக்கிறது இல்லையா, அது போட்டிங்கனாலே அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். க்ரீன், எல்லோ, ரெட்டுன்றது அது ஒயிட்டும் சேர்ந்துருக்கு. ஸோ நல்லா கலர்ஃபுல்லான நம்மளை சாப்பிடுன்ற மாதிரி ஒரு டிஃபன். இதை நல்லா செஞ்சு இது ஒரு 80% குக் பண்ணுங்கள் போதும். நிறைய பேர் பச்சையாகவே சாப்பிட்றாங்க, அது நம்மளாலலாம் சாப்பிட முடியாது அந்த மாதிரி. ஸோ அடுத்து பேன் வச்சுட்டு பட்டர் போட்டிருக்கேன். இதுக்கு வீட் ப்ரெட் வச்சுருந்தேன். வீட்டு ப்ரெட்டையும் 2 பேருக்கு நல்லா ஆளுக்கு 2 ஸ்லைஸுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை நல்லா டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ பிளேட்டில் பாருங்கள், என்ன சாப்பிடுன்ற மாதிரி ஒரு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு கலர்ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியானது, ஃபுல்ஃபில்லானது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் அந்த பசிக்குது இல்லையா, அந்த மாதிரி பசியை தூண்டாது. பசிக்கிற மாதிரியே இருக்கும் எப்போயுமே சாப்பிட்டு முடித்தோன்னே. ஸோ ஆளுக்கு 2 ப்ரெட்டு 2 பேருக்கு நான் அதை ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ சியா சீட் ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சு தனியாக வச்சுருந்தேன். அது 2 கிளாஸில் ஆஃப் போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டேன். அவ்வளோதான், ட்ரிங்க்ஸும் ரெடி. ஸோ ஃபுல்ஃபில்லான இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் ரெடி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.